2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் அதிமுக தேர்தல் அறிக்கையில் மக்கள் விரும்பும் அற்புதமான மதுவிலக்கு கொள்கை வாக்குறுதி இருக்கும் என கட்சியின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான பொன்னையன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிறுனியம் பலராமன் அதிமுக சார்பில் கழக உறுப்பினர்களுக்கு உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் பொன்னையன் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பொன்னையன், திமுகவின் ஸ்டாலின், சபரீசன், உதயநிதி ஆட்சியில் பொய்மை தலைவிரித்து ஆடுகிறது எனவும் அடிக்க அம்மியும் நகரும் என்பது போல திரும்ப திரும்ப பொய் பேசினார் மக்கள் நம்பி விடுவார்கள் என்பதுதான் ஸ்டாலின், உதயநிதியின் கொள்கை என்றார். இந்தியாவிலேயே அதிகபட்சமாக மதுவினால் அதிக மரணம் ஏற்படக்கூடிய மாநிலம் திமுக ஆட்சி நடைபெறும் தமிழ்நாடு எனவும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமலும் பெண் காவலர்களின் கற்புக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது என்றார். போதைப் பொருளை விற்பது திமுகவினர்தான். கள்ள மதுவை அருவி போல பரவவிட்டு இளைய சமுதாயத்தை அழிப்பதும் திமுக தான் என பகிரங்கமாக குற்றம் சாட்டிய அதிமுக செய்தி தொடர்பாளர் பொன்னையன், வரும் சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அறிவிப்பு வருமா என்ற கேள்விக்கு பொறுத்திருந்து பாருங்கள், அற்புதமான அறிவிப்புகள் வரும், மக்கள் விரும்பக்கூடிய அற்புதமான மதுவிலக்கு கொள்கை இருக்கும் எனவும் தெரிவித்தார். மேலும் நடிகர் விஜய் கட்சி தொடங்கியுள்ள நிலையில் அதில் சேர்வதற்காக அதிமுக உறுப்பினர்கள் வெளியேறியுள்ளதாக வந்த தகவல் தொடர்பான கேள்விக்கு எம்ஜிஆரை விரும்பும் தொண்டர்கள் யாரும் கட்சியிலிருந்து வெளியே செல்லவில்லை என்றும் பெண்களின் வாக்குகளை அதிகமாக பெறுவதற்கான வழிமுறைகள் குறித்து நிர்வாகிகளிடம் அறிவுறுத்தியதாகவும் பொன்னையன் கூறினார். ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினுடைய கொள்கை. அந்த அடிப்படையிலே மதுவை படிப்படியாக ஒழிப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு மது, கள்ளச்சாராயம், போதைப் பொருளில் பல இன்னுயிர்களை பறிக்கின்ற அளவிற்கு மது, போதைப் பொருள் சாவுகள் அதிகமாக நடக்கிற மாநிலம் திமுக ஆட்சி நடக்கின்ற தமிழகம். அவ்வளவுதான் பதில். நிறைய பேர் வந்ததாகவும் அதே நேரத்தில் பெண் போலீஸ் எல்லாம் அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலைமை, பெண் போலீஸுக்கு அவர்கள் கற்புக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை, நான் ஏற்கனவே சொன்னதை போல் இந்தியாவே தலை குனியக்கூடிய அளவிற்கு நடப்பது ஸ்டாலின், சபரீசன், உதயநிதி ஆட்சியிலே. எனவே இதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை. பெண்களுக்கும் பாதுகாப்பில்லை, போலீஸுக்கும் பாதுகாப்பில்லை, பெண் போலீஸுக்கும் பாதுகாப்பில்லை. போதைப் பொருளை இந்தியாவிலே அதிகமாக விற்பதும் திமுக காரங்க தான். மதுவை, கள்ள மதுவை அருவி போல் பரவவிட்டு தமிழக மக்களை அழிப்பதும் இளைய சமுதாயத்தை ஒழிப்பதும் திமுக தான், ஸ்டாலின் தான், உதயநிதி ஸ்டாலின் தான், சபரீசன் தான். என்ன விடுதலை சிறுத்தைகள் செய்வது போல அதிமுக கட்சி ஆட்கள் செய்யணும், அவங்கள பார்த்து கத்துக்குங்க அப்படின்றீங்க. நாங்க சுவர் விளம்பரங்களை ஏராளம் நாங்களும் செய்தோம். விசிகேவுக்கு டிவிக்கள் இல்லை, பத்திரிகைகள் இல்லை, சுவர் விளம்பரங்களை நம்புகிறார்கள். இந்த மாவட்டத்தில் அந்த பணியை செய்யணும்ட்டு எங்க உள்கட்சி பிரச்சனை, அதை சொன்னோம். இதை நீங்க பெரிய அரசியலாக்க வேண்டாம். ஐயா, அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தேர்தல் அறிக்கையில தமிழகத்தில் பூர்ண மதுவிலக்கு அறிவிக்குமா? பொறுத்திருந்து பாருங்கள். தேர்தலுக்கு முன்னால் நாங்கள் தேர்தல் அறிக்கை வெளியிடுவோம். அப்போது எத்தகைய அற்புத அறிக்கையாக எடப்பாடியார் அறிக்கை இருக்கும் என்பதனை பொறுத்திருந்து பாருங்கள். பொறுத்திருந்து பாருங்கள். அது உங்களுடைய கருத்து. திமுக காரர்கள் தூண்டுதலில் கேட்கப்படும் கேள்வியாக கூட இருக்கலாம். எங்களுடைய கருத்து மக்கள் விரும்பக்கூடிய அற்புதமான அறிக்கையாக மதுவிலக்கு கொள்கை இருக்கும். இப்போ உங்க கட்சியை சேர்ந்தவங்க பேசும்போது
நாம் தமிழர் கட்சியிலயோ விஜய் கட்சியிலயோ நீங்க நம்மளோட உறுப்பினர் 10 பேர் போறாங்கன்னு சொல்லி சொல்றீங்க. நீங்க அப்படி இல்லை. அதாவது அவர்களே சீமானவர்களே சொல்லுகிறார் 6% 8% உறுப்பினர்கள் மக்கள் தான் வாக்காளர்கள் அவர்களிடம் இருக்கின்றார்கள் என்று. எனவே அப்படிப்பட்ட நிலையிலே எங்கள் கட்சிக்காரர்கள் எம்ஜிஆரை விரும்புகின்றவர்கள், அம்மாவை விரும்புகின்றவர்கள், எடப்பாடியை விரும்புகிறவர்கள், எங்கள் கொள்கையின் அடிப்படையில் இருக்கின்றவர்கள் எதற்காக சீமான் கட்சிக்கு போக வேண்டும், மற்றவர்கள் கட்சிக்கு போக வேண்டும்? இதெல்லாம் குதர்க்கமான கேள்வி என்றே நான் எடுத்துக்கொள்வேன். அதிமுகவுல பெண்கள் ஓட்டு வந்து சரிவுன்னு சொல்லிருக்கீங்க. என்னங்கய்யா? பெண்கள் ஓட்டு வந்து சரிவாக பெண்கள் ஓட்டு எங்களுக்கு சரிவில்லை, பெண்கள் ஓட்டை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம்.